ஹாய் பிரியமானவர்களே, எல்லோரும் நீங்க நல்லா இருக்கீங்களா? ஆமே, நீங்கள் கர்த்தருக்குள் எல்லோரும் நல்லா இருப்பீர்கள் என்று நான் முழு நிச்சயத்தோடு நான் உங்களுக்காக ஆமேன் பிரார்த்திக்கிறேன், ஜெபிக்கிறேன், வேண்டுதல் செய்கிறேன், விண்ணப்பம் பண்ணுகிறேன். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் ஆமேன் பார்க்க போகிற சத்திய வசனமாவது, இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற சத்திய வசனமாவது ஆமேன். இன்றைக்கு நாம் பார்க்க வேண்டிய 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13வது வசனம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். இதை பார்க்கிற நீங்கள் ஆயத்தமாயிருங்கள், இதை கேட்கிற நீங்கள் கவனமாயிருங்கள், இதை வாசிக்கிற நீங்கள் ஆமேன் அதை படித்து நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். தெரியாதை என்னோடு கூட நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். எனக்கும் ஒன்றும் தெரியாது. ஆமேன், நான் பேசும் பொழுது ஆமேன் அவர் என் நாவிலே, என்னுடைய நினைவிலே, என்னுடைய இதயத்திலே அவர் வைப்பார். நான் அந்த வெளிப்பாடு ரகசியங்களை நான் உங்களோடு பேசுவேன். அவ்வளவுதான். ஆமேன், நான் ஒரு ஊழியக்காரன் தான். ஆனாலும் நான் எப்பவுமே எல்லாத்தையும் சொல்லுவேன் இல்லையா, எல்லாத்துக்கும் எல்லாமே தெரியாது. அல்லேலூயா. சிலவங்களுக்கு ஆமேன் காரு ஓட்ட தெரியும், சிலவங்களுக்கு பஸ் ஓட்ட தெரியும், சிலவங்களுக்கு பைக் ஓட்ட தெரியும், சிலவங்க சைக்கிள் தான் ஓட்ட முடியும். ஆமேன், இன்னைக்கு நிறைய பேர் சைக்கிள் ஓட்டிட்டு இருக்காங்க. பைக் ஓட்ட தெரிஞ்சா பைக் ஓட்ட தெரியாது பாஸ்டர் அப்படிங்கிறாங்க. நான் ஆச்சரியமா இருக்கும், என்ன பையா இவ்வளவு வயசாவது இந்த உலகத்துலயும் நீங்க பைக் ஓட்ட தெரியாதுன்னு சொல்றீங்க, பைக் ஓட்டவே தெரியாது சொல்லி இன்னைக்கும் லிப்ட் கேட்டு பின்னாடி போறவங்க இருக்கிறாங்க. சைக்கிள் மட்டும்தான் ஆமீன் ஓட்ட தெரியுறவங்க மட்டும் இருக்கிறாங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா எக்ஸல் மட்டும் தான் ஓட்டுவாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு எல்லாம் தெரியாது. அல்லேலூயா. அதனால நான் எப்போதுமே எல்லா மெசேஜ்ல, எல்லா இடங்களிலும், எல்லா பிரேயர் ஹவுஸ்லயும், எல்லா மீட்டிங்லையும், எல்லா சுவிசேஷ கூட்டங்களிலும், சபையிலும், வீட்டு கூட்டங்களிலும், பொதுவான இடங்களில் எல்லாத்தையும் முதல் சொல்லுவேன், ஐயா எல்லாத்துக்கும் எல்லாம் தெரியாது. அல்லேலூயா. இன்றைக்கு உங்களுக்கு தெரியாது என் மூலமாய் பேசுவார், எனக்கு தெரியாது தேவன் ஆமன் என் மூலமாய் பேசுவார். இதை பார்க்கிற உங்களுக்கும் ஆமன் தேவன் பேசுவார். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, இஸ்லாமியராக இருந்தாலும் சரி, ஆமேன் இந்து சகோதரராக இருந்தாலும் சரி, ஆமேன் ரோமன் கத்தோலிக்கராக இருந்தாலும் சரி, சிஎஸ்ஐ பேக்ரவுண்டாக இருந்தாலும் சரி, இண்டிபெண்டன்ட் ஆமேன் சபை வைத்திருக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, அல்ல பாஸ்டருடைய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, உங்களோடு தேவன் பேசுவார். ஆமீன். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். மனுஷனுக்கு நேரிட சோதனை அல்லாமல் வேறொரு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனைக்கு தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்து கொள்ளும்படியான போக்கையும் வரத்தையும் உண்டு பண்ணுகிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு சிபிஎம் காரங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா மாத்திரை சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவாங்க. இது என் வாழ்க்கையில நடந்தது. எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 10 வருடங்களுக்கு முன்பாக நான் காஞ்சிவாக்கத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் நாவலூர்ல இருக்கும்போது எனக்கு முட்டு வீங்கிட்டு, அது மந்திரத்தினால செய்வனையினால அது எனக்கு என்னாச்சு பாத்தீங்கன்னா முட்டு வீங்கிட்டு. முட்டு வீங்கின உடனே நான் ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய சூழ்நிலை ஆயிட்டு. ஜெபிச்சு பார்த்தேன், சரியாவல. அதனால விசுவாசம் இல்லையா, நம்பிக்கை இல்லையா என்று சொல்லி நீங்க என்ன பண்ணிடாதீங்க. ஆமேன், இதுல நீங்க டவுட் பட வேண்டாம். ஆமேன். ஏன் என்று சொன்னால், இங்க தேவன் ஒரு போக்கை உண்டு பண்ணுகிறார். அப்ப நான் 14 நாள் ஆமேன் பாலாஜி, குரோம்பேட்டை பாலாஜி ஆமேன் ஹாஸ்பிட்டல்ல ஆமேன் நான் 14 நாள் இருந்தேன். பார்த்துக்கிடுங்க, முட்டு வீக்கத்தினால. அப்படி இருக்கும்போது ஆமேன் இன்னொரு சிபிஎம் ஆமேன் சபைக்கு போறவங்க, இரும்புலியூர் ஆமேன் சிபிஎம் சபைக்கு போறவங்க மீசையெல்லாம் எடுத்து ஹாஸ்பிட்டல்லையும் ஆமேன் பேஷண்டா தான் வந்திருக்காங்க. ஒயிட் பேண்ட் ஒயிட் சட்டை தான். 4 மணிக்கே ஜெபம் பண்ணிடுவாரு. நான் ஒரு வாரம் அங்க 14 நாள்ல எனக்கு ஒரு வாரம் சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. என்னடா 4:30க்கெல்லாம் ஜெபம் பண்றாங்க, ஹாஸ்பிட்டல் ஃபுல்லா அந்த சத்தம் கேக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் கடைசியில ஒரு 10 நாள் 11 நாள் கழிச்சு அதுக்கப்புறம் நான் இதை யாருன்னு போய் பார்க்க போனோம் அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது அவர் என்ன பண்றாருன்னா, அவருக்கு கை கட் ஆயிட்டு நினைக்கிறேன். இந்த விரல் என்னமோ கட் ஆயிட்டா இல்ல புண்ணா அப்படின்னு தெரியல. அதுக்கு ஏதோ ட்ரீட்மெண்ட்டோ ஸ்கேனோ எக்ஸ்ரே என்னதோ எடுக்க வந்தான்னு வச்சுக்கிடுங்களேன், எனக்கு சரியில்லை. ஏன்னா நானே முட்டு வீங்கில வலி ஆமேன் வேதனையில துடிச்சுக்கிட்டு இருக்கேன். அதனால அப்படியான்னு சொல்லி அப்போ நான் விசாரிச்சுக்கிட்டே இருந்தேன், என்ன எங்கே இருந்தியா வரீங்க? ஐயா நான் இரும்புலியூர் ஆமேன் நான் பெந்தகோஸ்து சர்ச்சுக்கு போறேன். அவர் பார்த்தாலே தெரியுது, மீசை இல்லை, ஒயிட் சட்டை ஒயிட் பேண்ட் போட்டுக்கிட்டு டெய்லி 4:30 மணி தொடங்குவார், 5 மணி 5:30 வரைக்கும் அங்க ஆமேன் ஒரே சத்தமா இருக்கும்.
அப்ப நான் இது ஆர்வம் கொண்டு இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் உள்ளவர், இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை உள்ளவர், இது யாருடா, எங்க இருந்து வந்தாரு, ஆமீன் 4-5 மாடியிலையும் சத்தம் கேட்குதுன்னு சொல்லி, ஆமீன் கடைசியில 10வது நாளோ 11வது நாளோ மேல ஏறி கஷ்டப்பட்டு நொண்டி 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 போய் மேல ஏறி போய் பார்த்தா இவர் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஏன் இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆமீன் இங்க ஆமீன் உங்களுக்கு தப்பித்து கொள்ள ஒரு போக்கையும் அவர் உண்டு பண்ணுகிறேன் என்று சொல்கிறார். தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் அவர் உண்டு பண்ணுகிறார். பிரியமானவர்களே, அந்த ஆளு ஆமீன் சிபிஎம் பொதுவாக சொல்லுவாங்க, மாத்திரை சேர மாட்டாங்க, ஊசி போட மாட்டாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க அப்படின்ட்டு. ஐயா அப்ப நான் கேட்டேன், ஐயா நீங்க சிபிஎம் காரங்க தானே அப்படின்னு. ஆமாய்யா, இப்ப கூட நான் பாஸ்டிங் தான் இருந்துகிட்டு இருக்கிறேன், ஆமீன் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிதான் நான் இருக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தாரு. அப்போ எதுக்கு நீங்க இங்க வந்தீங்க, இங்க வந்து எதுக்கு வந்து பாஸ்டிங் இருக்கணும், அது வீட்லயே நீங்க பாஸ்டிங் இருந்துக்கலாமே அப்படின்ட்டு நான் சும்மா காமெடியா எதாச்சுமா நான் சொல்லிட்டேன். ஏன்னா நான் வந்து ஆமீன் எல்லாத்தையுமே அவங்க பதில் சொன்னாங்கன்னா அதுக்கு நான் ஏதாவது பதில் சொல்லிக்கிட்டே இருப்பேன், என் வேலையே அதுதான். அப்போ அவரு இவ்வளவு விசுவாசமா இருந்து தைரியமா இருக்கிறாரு, இவ்வளவு நம்பிக்கையா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு பார்க்கும்பொழுது அப்ப அவரோட பேசும்போதுதான் தெரியுது, பாஸ்டர் நான் வந்து விசுவாசமா தான் இருக்கிறேன், ஆமீன் கர்த்தர் எனக்கு சுகம் கொடுப்பாரு, கர்த்தர் எனக்கு ஆமீன் நன்மை செய்வார், எனக்கு வலியை நீக்குவாரு, என்னை சுகமாக்குவார், என்னை வீட்டுக்கு அனுப்புவார் அப்படின்னு. எத்தனை நாளா இருக்கீங்க அப்படின்னா, ஐயா நான் ஒரு 17 நாள் இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. அப்போ மாத்திரை சாப்பிடாதவர், ஊசி போடாதவர், ஆமீன் டேப்லெட் எடுக்காதவர், டானிக்க கொடுக்காதவர் இங்க சர்ச்சில் வந்து எதுக்கு, சர்ச்சிலேயே பாலாஜி ஹாஸ்பிட்டல் வந்து எதுக்கு காலையில 4:30 to 5:30 வரைக்கும் ஜெபம் பண்ணணும், அதை வீட்டிலேயே உட்கார்ந்து ஜெபம் பண்ணலாமே. அல்லேலூயா. இதை ஏன் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், பிரியமானவர்களே, இங்க தேவன் சொல்லுகிறார், ஆமீன் உங்களுக்கு ஆமீன் தாங்கிக் கொள்ளும்படியான ஆமீன் வேதனையை தான் கொடுக்கிறார். நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க தலை வலி வந்துச்சு அப்படின்னா, ஆமீன் இதை பார்த்து கொண்டு இருக்கிறோம் கூட, ஆமீன் இந்த நடு நெத்தி பகுதியில, ஆமீன் இந்த சைடுல நெத்தியில ஆமீன் வேதனையோடு தான் இருக்கிறீங்க, ஆமீன் இதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறீங்க. ஆமீன் இந்த வேதனை கூட ஆமீன் உங்களால தாங்கிக் கொள்றதுதான், ஆமீன். மற்றபடி இந்த வேதனையில நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, சாக மாட்டீங்க, மரித்து போக மாட்டீங்க. பிரியமானவர்களே, இங்க தேவன் நீ தாங்கிக் கொள்ளும்படியாகத்தான் அந்த தலைவலியை உனக்கு தேவன் தருகிறார். மற்றபடி நீ சாகுவதற்கு, ஆமீன் நீ செத்து போவதற்கு, ஆமீன் நீ அப்படியே ஃபீலிங்காக உட்காருவதற்கு தேவன் தரவில்லை. நீ தாங்கிக் கொள்வதற்காகத்தான், ஆமீன் நீ தாங்கிக் கொள்வதற்கான அந்த வழியை தான் தேவன் உனக்கு கொடுக்கிறார். அது உங்களுக்கு எனக்கு வேணா அது பெருசா இருக்கும். எங்க வார்த்தை சொல்கிறது, மகளே தலைவலி தானே, தாங்கி கொள்ளு, கவலைப்படாத, அதுக்கு போக்கு இருக்கு. ஆமீன் உனக்கு ஒரு ஊழியக்காரனை அனுப்புவார், உனக்கு சுகம் உண்டாகும். இல்லைன்னா இதை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது உன் நெத்தியில கையை வச்சுக்க, இதை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது உன் நெத்தியில கையை அந்த தலைவலியையும் ஆமீன் மாற்றுவதற்கு இப்பொழுது எங்கள் மூலமாக, இந்த வார்த்தையின் மூலமாக ஆமீன் உனக்கு ஒரு போக்கையும் தேவன் தருவார். பெரிய மனதை நீங்க நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆமீன் இப்படியாக அந்த மனிதர் எதற்காக அங்கே சிபிஎம் சபையிலே இருந்திருக்கலாம், அந்த சர்ச்சிலே இருந்திருக்கலாம், அவர் வீட்டிலிருந்து பாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணிருக்கலாம். எதற்காக ஆமீன் குரோம்பேட்டை பாலாஜி ஹாஸ்பிட்டல்ல ஆமீன் ஒரு 10 வருடங்களுக்கு முன்பாக 15 நாள் 17 நாள் அங்கே உட்கார்ந்து எதற்காக அவர் ஆமீன் பாஸ்டிங் போட்டு ஜெபிக்க வேண்டும்? இல்லையா அவர் வந்திருக்கவே வேண்டாம. அல்லேலூயா. ஒரு போக்கை உண்டு பண்ணுவதற்காகத்தான், ஆமீன் ஒரு போக்கை எப்படியாவது சரி பண்ண வேண்டும், ஸ்கேன் பண்ண வேண்டும், எக்ஸ்ரே பண்ண வேண்டும் என்றுதான் அவர் எங்கே வந்திருக்கிறார். ஆமீன் அந்த ஹாஸ்பிட்டல்ல 17 நாள் தங்கி அங்கே ஜெபம் பண்ணுகிறார். அல்லேலூயா. பிரியமான ஒரு போக்கை உனக்கு உண்டு பண்ணுவார். அது ஹாஸ்பிட்டலா இருக்கலாம், அது மருத்துவமனையா இருக்கலாம், ஒரு சின்ன கிளினிக்கா இருக்கலாம், அல்ல உன் வீட்டுக்கு வருகிற சுவிசேஷத்தின் மூலமா உனக்கு பாஸ்டர் ஜெபம் பண்றதா இருக்கலாம், இல்ல எங்களை போல ஆட்கள் இந்த யூடியூப் சேனல் மூலமா ஆமீன் ஜெபிக்கும் பொழுது உனக்கு அற்புதங்கள் நடக்கலாம். ஒரு போக்குங்க, எதற்காவது ஒரு போக்குங்க. நீங்க நல்லா புரிஞ்சு கொள்வதற்காகத்தான் நான் இதை சொல்லுகிறேன். இங்க தேவனை தாங்கிக் கொள்வதற்காகத்தான் உனக்கு ஜுரத்தையும் தராரு, வயிற்று வலியும் தராரு, கால் வலியும் தராரு, நெஞ்சு வலியை தராரு, கை வலியை தராரு, பாதம் வலியை தராரு, எல்லாத்தையுமே உனக்கு தர, நீ தாங்கி கொள்ள முடியும். நீங்க இல்லைன்னா உனக்கு தரமாட்டாருங்க, உங்களுக்கு தரமாட்டாருங்க. ஆமேன். என்னுடைய மனைவியுடைய ஆமேன் அக்காவுடைய பையன் ஜோசுவா அப்படின்னு சொல்லி பெங்களூர்ல இருக்கிறாங்க. ஆமேன் அவன் டாக்டர் மரித்து விட்டான் என்று சொல்லி, ஆமேன் நீங்க என்ன பண்ணுங்க, போய் புதைத்திருங்க என்று சொல்லி தென்காசியில பெரிய ஹாஸ்பிட்டல் வந்து அனுப்பி விட்டார்கள். அப்பொழுது பார்க்கும் பொழுது
ஆமா, நீங்க வீட்டுக்கு கொண்டு வரும் பொழுது பாத்தீங்கன்னா அவனுடைய கால் விரல்கள் லைட்டாக ஆடினதை என்னுடைய மாமனார் அதை பார்த்து உடனே ஐயோ என் பேரனுக்கு ஆமன் உயிர் இருக்கிறது அப்படின்னு சொல்லி உடனே அம்பாசமுத்திரம் ஆமன் ஜோசுவா பாஸ்டர்ன்னு சொல்லி ஜான்சிங் ஜோசுவா என்று சொல்லி அம்பாசமுத்திரம் பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல ஒரு டாக்டர் இருக்கிறார். சாதாரண டாக்டர், சிம்பிளான டாக்டர், அருமையான டாக்டர், சூப்பரான டாக்டர், எந்த பந்தா பில்டாப் இல்லாத ஆமன் ஜான்சிங் ஜோசுவா என்ற ஒரு டாக்டர் அம்பாசமுத்திரம் பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல அருகாமையில உடனே அங்க கொண்டு போனாங்க. ஆமேன். அப்படி கொண்டு போகும் பொழுது ஆமேன், யார் சொன்னா இவன் இறந்து விட்டான் என்று, யார் சொன்னான் இவன் மரித்து விட்டான் என்று சொல்லி, யார் சொன்னா இவன் செத்து விட்டான் என்று சொல்லி, இவனுக்குள்ளே ஜீவன் இருக்கிறது, இவனுடைய ஹார்ட் துடிக்கிறது, இவனுடைய மூளை வேலை செய்கிறது, இவனுடைய நரம்பு வேலை செய்கிறது. நல்ல வேலை நீங்க என்ன பண்ணல, அதை ஆமீன் புதைத்து விடாம இருந்தீங்க. இல்லை அப்படின்னு சொன்னா ஆமீன் ரொம்ப கஷ்டமாயிருக்கும். ஆமீன் பிறந்த குழந்தைய உயிரோடு புதைக்கிறதுக்கு சமமாயிருக்கும். எந்த மனுஷன் சொன்னா, எவன் சொன்னா என்று சொல்லி உடனே அவனை ஆமீன் ஒரு ஹீட்டர் பாக்ஸுக்குள்ள ஆமீன் அந்த குழந்தை பெற்றவங்க அந்த ஐசி வார்டு, நமக்கு வந்து எமர்ஜென்சி ஐசி வார்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே போல அவங்களுக்கு அந்த ஹீட்டர் பாக்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கு. பிறந்த குழந்தைகளை அந்த ஹீட்டருக்குள்ள போட்டு என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா, பிரெட் ஆம்லெட்டை போல ஆமீன் அப்படி ஹீட்டா இருக்கும். ரெண்டாவது முட்டையை பாய்லர் பண்ணுகிறது போல அங்க ஹீட்டா இருக்கும். ஆமீன் சிக்கன் ரோல், அந்த ரோல்லாம் ஹீட் பண்றது போல அந்த கண்ணாடி பெட்டிக்குள்ள வைத்து அவனை 13 நாள் 14 நாள் ஆமீன் கோழி தன் முட்டையை குஞ்சு பொறிக்கிறதை போல அவனை உருட்டி பிரட்டி அவனை ஆமீன் சரி பண்ணி அந்த டாக்டர் அப்புறமாக அவனை அந்த கண்ணாடி பெட்டிகளில் இருந்து ஆமீன் தூக்கி வெளியே எடுத்தார். பிரிய மாணவர்களே, பிறந்த குழந்தை 3 மாதம் 1 மாதம் 5 நாள் 10 நாள் தான் ஆகிறது. அந்த குழந்தைக்கு ஆமீன் தாங்குகிற வழியெல்லாம் தேவன் கொடுத்திருப்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அல்லேலூயா. ஒரு போக்கை உண்டு பண்ணாரு பாருங்களேன். ஆமீன் தென்காசியில பண்ண முடியாத டாக்டரால ஆமீன் சாதாரண அம்பாசமுத்தர் ஆமீன் ஜான்சிங் ஜோசுவா ஐயா மூலமாக ஆமீன் அந்த சிறு பையனை தேவன் காப்பாற்றினார். போக்கை உண்டு பண்ணுவார். பிரியமானவர்களே, ஆஸ்பத்திரி மாத்திரம் தான் நமக்கு போக்கு அல்ல. உன் வீட்டுக்கு பாஸ்டர் வந்து ஜெபிக்கும் பொழுது அற்புதம் நடக்கும். இந்த யூடியூப் சேனல் நீ பார்த்துக்கிட்டே இருக்கும்போது உனக்கு எங்க வேதனை இருக்கு, ஆமீன் அடி வயிற்று பகுதியில கர்ப்பப்பையில உனக்கு வேதனை இருக்கா, இப்ப கைய வை. ஆமீன் உன்னுடைய மார்புல கேன்சர் கட்டி இருக்கா, அங்க உன் கைய வை. இல்ல முதுகு பகுதியில முதுகு தண்டுல ஆமீன் அந்த எலும்புல உனக்கு கேன்சர் கட்டி இருக்கா, ஆமீன் இப்பொழுதே கைய வை, அப்பொழுதே உனக்கு சுகம் அடையும் இயேசுவின் நாமத்தினால. இப்பொழுது கேன்சர் கட்டியோடு முதுகு பகுதியில கேன்சர் கட்டியோடு இருக்கிற உனக்கு இப்பொழுது தேவன் ஒரு போக்கை உண்டு பண்ணுகிறார். என் மூலமா, எங்கள் மூலமா, இந்த வார்த்தையின் மூலமா உனக்கு ஒரு போக்கை உண்டு பண்ணுகிறார். இப்பொழுது அதை டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஏற்காது இதாங்க போக்கு. தென்காசியில ஆமீன் பார்க்க முடியாத ஆமீன் ட்ரீட்மெண்ட் சாதாரண ஆமீன் ஜான்சிங் ஜோசுவா என்கிற அந்த எம்பிபிஎஸ் டாக்டர் ஆமீன் அழகாய் ஆமீன் அவனுடைய உயிரை காப்பாற்றினார். இன்றைக்கு அவனுக்கு ஆமீன் 19 வயது ஆகிறது. இன்றைக்கு உயிரோடு இருக்கிறான், நல்ல சுகத்தோடு இருக்கிறான், நல்ல டேலண்டோடு இருக்கிறான். பிரிய மாணவர்களை, போக்கு இருந்தாங்க. இன்னைக்கு நீ வேதனையிலே அழுது கொண்டு இருக்கிற, நீ வேதனையிலே அழுது கொண்டு இருக்கிற, நீ வேதனையிலே இருக்கிற. இல்ல, உனக்கு ஒரு போக்கு இருக்கு, ஒரு போக்கு இருக்கு மகளே. இந்த செய்தியை பார்த்து முடித்த பின்பு உனக்கு ஒரு போக்கு வரும். அது ஆமீன் ஆஸ்பத்திரியா, இல்ல நான் ஊழியர்காரனா, இல்ல உன் உறவா, உன் சொந்தமா, எல்லாவற்றுக்கும் ஒரு போக்கு இருக்கு. தாங்கிக் கொள்ளு, தாங்கிக் கொள்ளு, தாங்கிக் கொள்ளு. இந்த செய்திக்கு பின்பாக உனக்கு ஒரு வழி உண்டு, ஒரு வாசல் உண்டு, உனக்கு ஒரு நன்மை உண்டு, உனக்கு ஒரு சுகம் உண்டு, உனக்கு ஒரு அற்புதம் உண்டு. உன் கண்ணீர் துடைக்கப்படும், உன்னுடைய கால் வேதனைகள் மாறும், உன்னுடைய கேன்சர் கட்டிகள் மாறும், உன் கர்ப்ப பையில் இருக்கிற சுருக்குகள் எல்லாம் மாறி உனக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை தேவன் கொடுப்பார். தாங்கிக்கொள், தாங்கிக்கொள். இந்த ஒரு நிமிடம் மாத்திரம் தேவன் ஒரு போக்கை உண்டு பண்ணும்படியாகத்தான் அவர் என்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஒரு போக்கை உனக்கு கொடுக்கும்படியாகத்தான் தேவன் என்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஒரு போக்கை உனக்கு தரும்படியாகத்தான் இந்த வேளையில் அவர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அதனால ஆமீன் என்னுடைய மனைவியோட அக்கா ஆமீன் அந்த டாக்டர் பேரையே வச்சிட்டாங்க. ஆமீன் ஜோசுவா, அவர் பேரு ஜான்சிங் ஜோசுவா. அதனால இவனுடைய பெயரை ஆமீன் அவருடைய பெயரை சேர்த்து ஜோசுவா என்று பெயரை வைத்தார்கள். பிரியமானவர்களை, போக்கு எப்படி வந்து பாத்தீங்களா? ஆமீன் தென்காசியில சரி பண்ண முடியாத ஆமீன் மரித்து விட்டான் என்று சொன்ன டாக்டர் இங்க அம்பாசமுத்திரத்துல ஆமீன் அந்த டாக்டர்
ஆமீன் காப்பாற்றி விட்டார். போக்கு எப்படி வருது பாத்தீங்களா? ஆமீன் சோர்ந்து போகாது. இங்கே ஆமீன் மனுஷருக்கு நேரிட சோதனை அல்லாமல் வேறொரு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. ஆமா, நீங்க தாங்க பழகிக்கணுங்க. எனக்கு எவ்வளவு பிரச்சனை வரும், அதிகமா சாப்பிட்டுன்னு வச்சிருங்களேன், நெஞ்சு ஹார்ட் அட்டாக் மாதிரி வரும், நெஞ்சு வலிக்கும், அப்படி வலிக்கும் இப்படி வலிக்கும். ஆனா நான் என்ன பண்ணுவேன்னு பாத்தீங்கன்னா, எசப்பா 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 அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன். அப்படி இப்படி சொல்லிக்கிட்டே இருப்பேன். பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் சரியாயிரும். இது நீங்க என்ன பண்ணுவீங்க தெரியுமா? உடனே ஆம்புலன்ஸுக்கு போன் போட்டு, எப்பா நெஞ்சு வலிக்கு, ஹார்ட் அட்டாக் நோயா, இல்ல நெஞ்சு அடைப்பா, மார்பு அடைப்பா என்று சொல்லி நீங்கள் பயந்து விடுவீர்கள். பயப்படாதீர்கள், 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 பயப்படாதீர்கள் பிரியமானவர்களே. உனக்கு ஒரு போக்கு வருகிறது. நீங்க நினைச்சு பாருங்க. இப்போ உனக்கு 45 வயசு ஆகுதுங்க. நீ கட்டுல இருந்து உன் வலி தாங்க முடியாம காலை நீட்டி முட்டுல கைய வச்சு அமுக்கிக்கிட்டே இருக்கிற. ஒரு பாட்டியம்மா இதை பார்க்கிற நீங்க கட்டில சாஞ்சி இரும்பு கட்டில சாஞ்சி உங்களுடைய சாரிய மேல தூக்கி முட்டை போட்டு அமுக்கிக்கிட்டே இருக்கிறீங்க. ஒரு பாட்டியம்மா ஒரு 60 வயசு இருக்கும் நான் நினைக்கிறேன். 60 வயசு இருக்கும் நான் நினைக்கிறேன். கருப்பா இருக்கிறாங்க. 2 காலையும் 2 முட்டையும் போட்டு அமுக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. வேதனை தாங்க முடியாம, பாட்டியே அந்த வேதனை நீ தாங்கிக் கொள்ளும்படியாகத்தான் உனக்காக அந்த வழியை தந்திருக்கிறார். அதை உன்னால தாங்க முடியும். இங்க உனக்கு நேரிடுகிற சோதனை அல்லாம, உனக்கு வருகிற வழி அல்லாம தேவன் எஸ்டா உனக்கு கொடுக்கல. எஸ்டா உனக்கு பாரத்தை கொடுக்கல. எஸ்டா உனக்கு வேதியை கொடுக்கல. எஸ்டா உனக்கு வலியை கொடுக்கல. எஸ்டா உனக்கு தலை வலியை கொடுக்கல. எஸ்டா உனக்கு பாரத்தை கொடுக்கல. நீ அதை தாங்கி கொள்ளும்படியாகத்தான் உனக்கும் எனக்கும் அந்த சின்ன சின்ன வேதனையும் சின்ன சின்ன பாடுகளும் வருகிறது மகளே. எங்க பிறந்த குழந்தை 10 நாள் குழந்தைய அப்படியே பிரெட் ஆம்லேட் மாதிரி அந்த ஹீட்டர் மிஷின்ல வச்சா என்னங்க ஆகும்? எல்லாரும் அழுவுறாங்க. நல்ல வேளை என் பிள்ளைங்கெல்லாம் போகல அதுக்குள்ள. ஆனா இன்னைக்கு எத்தனை பிள்ளைகள் அதுக்குள்ள இருக்கிறாங்க. பிரெட் ஆம்லேட்டை போல அவிச்ச முட்டையை போல அந்த கண்ணாடி பெட்டிக்குள்ள உயிருக்காக போராடி கொண்டு எங்கே தாய் தகப்பன் வெளியிலிருந்து அழுது கொண்டு இருக்கிறார்கள். என்னுடைய அக்காவுடைய என்னுடைய மனைவியுடைய அக்காவும் கணவனும் பாட்டி தாத்தாவும் அவருடைய அம்மா அப்பா எல்லாரும் அழுது கொண்டிருந்தார்கள். ஐயோ என் பிள்ளை கண்ணாடி பெட்டிக்குள்ள இருக்கிறானே, ஐயோ என் பிள்ளை துடிக்கிறானே, என் பிள்ளை அப்படியே புழு துடித்ததை போல துடிக்கிறானே என்று சொல்லி பாருங்க. எப்படிங்க அந்த 3 மாத குழந்தை, பிறந்த 5 நாள் குழந்தை, 10 நாள் குழந்தை எப்படிங்க அந்த ஹீட்டருக்குள்ள அந்த அனலுக்குள்ள இருக்கும்? சற்று யோசனை பண்ணி பாருங்களேன். தாங்கி கொள்ளுகிறவங்களுக்கு தாங்க அந்த வலியை கொடுக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு 10 நிமிஷம் ஃபேன் இல்லைன்னா உங்க ஒட்டாம்புலாம் வேர்த்துரும், உங்க ட்ரெஸ் எல்லாம் அப்படி தப்பான்னு நனைஞ்சிடும். ஆனா அந்த சின்ன பையன் நீங்க நினைச்சு பாருங்க. அந்த சின்ன பையனுடைய நினைச்சு பாருங்க, அவன் கண்ணாடி பெட்டிகளை எப்படி இருந்திருப்பான். பிரியமானவர்களே, அவன் தாங்கி கொள்ளுகிற அந்த பலனை தேவன் அவனுக்கு அன்றைக்கு வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, அன்றைக்கு அதை வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, அதனாலதான் அவன் அதை தாங்கி கொண்டான். அதனாலதான் தேவன் அவனுக்கு அதை தாங்கி கொள்வான் என்ற அந்த பாடுகளை கொடுத்து அவனை ஆண்டவர் உயிரோட காப்பாற்றினார். இன்றைக்கு சோதனை உனக்கு தான், உனக்கு வருகிறது, உனக்கு இருக்கு தாங்கி கொள்ளு. இந்த செய்திக்கு பின்பாக உனக்கு ஒரு போக்கு வரும். இந்த செய்திக்கு பின்பாக உனக்கு ஒரு நன்மை நடக்கும். இந்த செய்திக்கு பின்பாக உனக்கு ஒரு அற்புதம் நடக்கும். எவ்வளவு பாருங்க, மோசேனனுக்கு இல்லாத பாடா? சிலவங்க பசியை தாங்க முடியாது. சிலவங்க தண்ணி குடிக்கலன்னா அவங்களால இருக்க முடியாது. சிலவங்க ஏசில தான் இருப்பாங்க. சிலவங்க வெயிலே வேலை பார்ப்பாங்க. இன்னைக்கு எத்தனை கொத்தனார் இருக்காங்க, கம்பி கட்டுற எத்தனை பில்டர்ஸ் இருக்கிறாங்க, எத்தனை கையால் இருக்கிறாங்க. அக்கினி வெயில் இல்லைங்க. அதனால இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் பயப்பட வேண்டாம். நீ இதெல்லாம் தாங்கி கொள்வன் தான், இதெல்லாம் நீ தாங்கி கொள்வன் தான். அந்த சோதனையை உனக்கு தாராரு மகளே. இந்த வசனத்தின்படி தேவன் யாரையும் அவர் சோதிக்கிற தேவன் அல்ல. ஆனா இந்த உலகத்திலே பிறந்த ஒவ்வொரு மனிதர்களுக்கும் காய்ச்சல், ஜுரம், தலைவலி, வயிற்றுப்போக்கு,
ஆமென். கண் வலி, பல் வலி எல்லாமே வருங்க. இயற்கைங்க, அது இயற்கைங்க. ஆமென், இயற்கை. மழை பெஞ்சா சளி வருங்க, வெயில் அடிச்சா நம்ம வயிறு ஹீட் ஆகுங்க. ஆமென், நம்ம பனி அடிச்சா நம்ம உடம்பு ஹீட் ஆகுங்க. அதற்கு போக்கு வச்சிருக்கிறார் பாருங்களேன். ஆமென், ஜூஸ் வச்சிருக்கிறாரு, ஆமென், ஐஸ்கிரீம் வச்சிருக்கிறாரு, கூல் ட்ரிங்க்ஸ் வைத்திருக்கிறாரு. இந்த உலகத்தில் ஆமென், உங்களுக்கு தண்ணி தாக இருந்தா நீங்க என்ன பண்றீங்க? கொக்கோ கோலா குடிக்கிறீங்க, பெப்சி குடிக்கிறீங்க. போக்கு இருக்கா இல்லையா? யாராவது குடிக்காம இருக்கிறீங்க? அப்படி ஒரு ஆளு நீங்க சொல்லுங்க. தமிழ்நாட்டுல, இந்தியாவுல தாகம் எடுத்தா உடனே என்ன பண்ணாங்க? பெப்சி, மேங்கோ, ஸ்லேஸ் வாங்கி குடிக்கிறீங்க. அது ஒரு போக்குங்க. அதை குடிச்சா உங்களுக்கு ஒரு திருப்தி அடையுது இல்லையா? அதே போலதான் இன்றைக்கு நீ சோதனையில இருக்கிற உனக்கு போக்கு வருகிறது, போக்கு வருகிறது. இன்றோட அது உனக்கு முடிகிறது. இன்றைக்கு ஒரு போக்கு வருகிறது. தேவனுடைய வார்த்தை உனக்கு வருகிறதுங்க. ஆமென். அவர் போக்கு வைத்திருக்கிறார். அவர் போக்கு உனக்கு வைத்து. பெரிய மாணவர்களே, இந்த நாளிலே தேவன் உங்களுக்கு ஒரு போக்கை வைத்திருக்கிறார். இந்த நாளிலே தேவன் உனக்கு ஒரு போக்கை வைத்திருக்கிறார். நீ பயப்படாதே. இங்க வசனத்தை நான் வாசிக்கிறேன். பெரிய மாணவர்களே, மனுஷனுக்கு நேரிட சோதனை அல்லாமல் வேறொரு சோதனை உங்களுக்கு நேரிடப்படவில்லை. தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்பட அவர் இடம் கொடுக்கவே மாட்டார். அல்லேலூயா. எனக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கு, வழியை தாங்கிட்டு இருக்கிறேன். எவ்வளவு பிரச்சனை தெரியுமா? ஒரு பக்கம் மந்திரம், ஒரு பக்கம் தந்திரம், ஒரு பக்கம் இந்த பொல்லாத ஊழியக்காரங்களாம் எழும்பி என்னை அழிக்க நினைக்கிறாங்க, ஒரு பக்கம் கூட்ட ஜனங்கள் எங்களை காலி பண்ணணும்னு நினைக்கிறாங்க, ஒரு பக்கம் கூட்டம் எங்களை அவதூறா பேசுறாங்க, ஒரு கூட்ட ஜனம் திருநெல்வேலில இருந்து வந்து நீ எப்படிடா இங்க ஆமீன் வாழ்ந்துருவன்னு சொல்லி மிரட்டுறாங்க, ஒரு கூட்ட ஜனங்கள் ஆமேன் எங்களை விரோதமா பண்றாங்க, ஒரு கூட்ட பொல்லாத பாஸ்டர்மார்கள் ஆமேன் எங்களை எங்கேயும் ஊழியம் செய்யக்கூடாதபடிக்கு ஜனங்களிடத்துல போய் ஆமேன் மோட்டிவேட் பண்றாங்க. எல்லாமே தாங்கிக்கிட்டு தாங்க இருக்கிறோம். இந்த 17 வருஷங்க. ஆமேன், ஒரு நாள் 2 நாள் இல்ல, 17 இயர் 17 வருஷம் தாங்கிக்கிட்டு தாங்க இருக்கோம். தேவனுக்கு தெரியும் இவன் இதெல்லாம் தாங்கிக்கிடுவான் அப்படின்னு சொல்லி. பிரிய மாணவர்கள், இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கும் தேவன் ஒரு போக்கை என்ன பண்ணுவார்? உண்டு பண்ணுவார். தேவன் ஒரு போக்கை உங்களுக்கு உண்டு பண்ணதான் என் மூலமாய் பேசிக் கொண்டிருக்கிறார். மோசேனனுக்கு இல்லாத ஆமீன் போராட்டமா? நம்ம தாத்தா பாட்டிக்கு இல்லாத போராட்டமா? நம்முடைய அம்மா அப்பாவுக்கு இல்லாத போராட்டமா? அவங்க அம்மா அப்பா இல்லாத போராட்டமா? ஏன் இதை பார்த்து இருக்கிற உனக்கு இல்லாத போராட்டமா? பிரியமானவர்களே, இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் இந்த நாளிலே நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். உனக்கு ஒரு போக்கு வருகிறது, உனக்கு ஒரு போக்கு வருகிறது. தேவன் உன்னை காப்பார், தேவன் உன்னை நடத்துவார், தேவன் உன்னை உயர்த்துவார். உன்னுடைய வியாதிகளுக்கு, உன்னுடைய கண்ணீருக்கு, உன்னுடைய முடிவுக்கு, உன்னுடைய ஆபத்துக்கு, உன்னுடைய மருத்துவ செலவுக்கு எல்லாவற்றுக்கும் தேவன் போக்கை இப்பொழுது உனக்கு தருகிறார். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த ஆண்டவரே சேனலை யாரெல்லாம் பார்க்கிறார்களோ, இந்த லைவ்ல யாரெல்லாம் பார்க்கிறார்களோ, பேஸ்புக் மூலமா யாரெல்லாம் பார்க்கிறார்களோ, யூடியூப் சேனல் மூலமா யாரெல்லாம் பார்க்கிறார்களோ, ஆண்டவரே லைவ்ல யாரெல்லாம் பார்க்கிறார்களோ, ஆண்டவரே அப்படி பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஒரு போக்கை உண்டு பண்ணும், ஒரு போக்கை உண்டு பண்ணும். இந்த வேல் ஆஸ்பத்திரியில இருந்து ஒரு போக்கை உண்டு பண்ணும், மருத்துவ செலவுகளுக்கு ஒரு போக்கை உண்டு பண்ணும், திருமண காரியங்களுக்கு போக்கை உண்டு பண்ணும், முட்டு வழியிலால் இருக்கிற அந்த பாட்டியம்மாவுக்கு ஒரு போக்கை உண்டு பண்ணும். ஆண்டவரே பிள்ளைகளுடைய திருமண வாழ்க்கைக்கு கர்த்தர் ஒரு போக்கை உண்டு பண்ணும்படியாக இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது நான் ஜெபிக்கிறேன். அப்பா, இதை பார்க்கிற பெரியோர்கள் சிறியோர்கள் ஆண்டவரே என்னோடு கூட ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் உங்க நாமத்தை இப்பொழுது விளங்க பண்ணுவீராக, இப்பொழுதே விளங்க பண்ணுவீராக. முதுகு பகுதியில் இருக்கிற கேன்சர் கட்டிகள் மறைகிறது. இப்பொழுது உனக்கு ஒரு போக்கு வருகிறது, உனக்கு ஒரு போக்கு வருகிறது. ஆமேன், உனக்கு ஒரு போக்கு வருகிறது. நீ ஆமேன் மல்லாக்க படுத்தே பல ஆண்டுகள் ஆகுகிறது. இப்பொழுது அந்த ஒரு போக்கை தேவன் உனக்கு செய்கிறார். அற்புதங்களை ஆமேன் நோக்கி இந்த வேலையிலே உன்னை தேவன் விடுதலையாக்குகிறார். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமேன். பிரிய மாணவர்களே, இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொன்னால் ஆமேன் இந்த ஊழியங்களுக்காக தாங்கவும், இந்த ஊழியத்திற்காக ஜெபிக்கவும் நீங்கள் மறக்க வேண்டாம்.
தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டும் என்றால் ஸ்கிரீன் காண்கிற நம்பரிலே நீங்கள் எங்களோடு எங்களை அழையுங்கள். நாங்கள் உங்களோடு பேசுவோம், நீங்கள் எங்களோடு பேசலாம். உங்கள் வீட்டுக்கு, உங்களுடைய திருச்சபைக்கு, உங்களுடைய ஏதாவது நல்ல காரியங்களுக்கு நாங்கள் ஜெபிக்க வர வேண்டும் என்று சொன்னால் ஸ்கிரீன் காண்கிற நம்பரை அணுகுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.